Good morning, students. Dear students, take your social book, page number 203. ஜுடிஷரி ஆஃப் ஸ்டேட், மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிதித்துறை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் த ஹை கோர்ட். வி ஆல்ரெடி லேர்ன் அபவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சப்பார்டினேட் கோர்ட். இப்போ பார்க்க போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷரி சிஸ்டம். இன் இந்தியா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது வி நோ. ஸோ இந்த 29 ஸ்டேட்ஸ் அதுலேயுமே என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹை கோர்ட்ஸோட ரூல்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஹை கோர்ட் அப்படின்றது உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறது தான் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் படிச்சிருப்போம், உச்ச நீதிமன்றம். ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம் அப்படின்னு படிச்சிருக்கோம். த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஒரிஜினேட்டட் இன் இந்தியா 1862. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இருக்கும்போதே நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? கோர்ட்டெல்லாம் இருந்துச்சு, சட்டம் அப்படின்றத இருந்துச்சு. வேர் செட்டப்டு அட், எங்கெல்லாம் இது அமைச்சிருந்தாங்க அப்படின்னா கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். The institution of high originated in India in 1862 when the High Court was set up at Calcutta, Bombay and Madras. In the court of time, each provinces in British India came into have its own ஹை கோர்ட். இங்கே ஒவ்வொரு ப்ரொவன்சஸ் அப்படின்றத பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது. மகாணம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட்டாக இல்லை. 565 ப்ரொவன்சன்ஸாக பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஒருங்கிணைச்சிருக்கோம் 1947. ஆஃப்டர் 1950 a high court extending in a province become the high court of the கரஸ்பாண்டிங் ஸ்டேட். 1950 நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். 1947 நம்மளுக்கு ரிப்பப்ளிக் கிடச்சிச்சு. 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் கிடச்சிச்சு. 1950 நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணோம். அதனால தான் அதை என்ன சொல்கிறோம்? ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்கிறோம். அப்போ அதில் இருந்து நம்மளுக்கு நீதித்துறை, ஹை கோர்ட்ஸ் அப்படின்றத பிரிச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். ஆஃப்டர் 1950 a high court extending the province became the high court of the corresponding state. The high courts are the highest court of the state level. நம்மளோட இந்த ஹை கோர்ட் அப்படின்றது மட்டும்தான் எல்லாம் நம்ம ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய ஹை லெவலில் இருக்கக்கூடியது. The Constitution of India provides for high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament established a common high court for 2 or more state or for 2 or more state and a union territory. அண்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம 1950 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹை கோர்ட் இருக்கணும் அப்படின்றது உறுதியாயிருச்சு. அந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா மாற்றி அமைக்கப்பட்ட சட்டம். அமெண்ட்மெண்ட் தட் மீன்ஸ் Constitution of India provides for the High Court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common High Court for 2 or more state or
for 2 or more states or and a union territory. 7th Amendment Act அப்படின்றது 7வது திருத்தப்பட்ட சட்ட மசோதா அப்படின்னு சொல்லுவோம். 1956 அமெண்ட்மெண்ட் அப்படின்னாலே சேஞ்சஸ், திருத்தப்பட்ட, மாற்றப்பட்ட அப்படின்னு சொல்கிறது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது. 1956 படி ஒரு ஸ்டேட்லேயும் ஆர் 2 ஆர் மோர் ஸ்டேட்டில் ஒரு கோர்ட்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் ஒரு கோர்ட்டு இருக்கலாம். அப்படி இல்லையா அனதர் இன்னொரு ஸ்டேட், ஒரு 2 ஸ்டேட்டை, ஒரு யூனியன் டெரிட்டரி, இப்படி 3 இதுக்கு ஒரு கோர்ட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7வது திருத்தப்பட்ட சட்டத்தில் சொல்லப்படுது. 1956 இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க 1956? 2 or more states, 1 high court, common high court, or 2 or more state and union territories the high court. For example சொல்கிறாங்க பாருங்கள். For example, the state of Punjab, Haryana and union territory of Chhattisgarh have the common high court at in Chhattisgarh. என்ன சொல்கிறாங்க? பஞ்சாப், ஹரியானா அண்ட் சத்தீஸ்கர், யூனியன் டெரிட்டரி வந்து சத்தீஸ்கர், அந்த 3க்கும் காமனாக எங்கே இருக்குது கோர்ட், ஹை கோர்ட் இருக்குது? சத்தீஸ்கரில் இருக்குது. The High Court of the Guwahati is a common of 7 northeastern state of Assam, Nagaland, Mizoram, Arunachal Pradesh. The High Court of Guwahati has its benches of Itanagar. என்ன செய்கிறாங்க? அந்த 7 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த இதில் எப்படி இருக்குன்னா, இந்த அஸ்ஸாம், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று பக்கத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ். அதனால தான் இதை 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து பெட்டாக சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஹைகோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இட்டாநகர் அப்படின்ற இடத்துல, கவுஹாத்திக்கு பக்கத்தில் இட்டாநகர் அப்படின்ற இடத்துல காமன் ஹைகோர்ட் இருக்குது. இது ஒரு the High Court of Guwahati has the benches of Itanagar. Guwahati benches means ஒரு branch. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச் வந்து இப்போ மதுரையில் இருக்குது, பெஞ்சஸ் வந்து மதுரையில் இருக்குது. அது மாதிரி தான் கவுஹாத்தியோட பெஞ்ச் வந்து எங்கே இருக்குன்னா இட்டாநகர். இட்டாநகர், கோஹிமா அண்ட் ஐஸ்வால் அப்படின்ற பிளேஸ்லையும் இந்த ஹைகோர்ட் இருக்குது. டெல்லி, தோ நாட் எ ஸ்டேட், has as a own separate high court. டெல்லி வந்து ஒரு ஸ்டேட்டாகவும் இருக்காது, ஒரு நேஷ்னல் கேபிட்டல் யூனியன் டெரிட்டரி. ஸோ அங்கே ஒரு தனியாக ஒரு ஹை கோர்ட் இருக்குது. எவ்ரி ஹை கோர்ட் ஹாஸ் த சீஃப் ஜஸ்டிஸ். ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் யார் இருக்காங்க? ஒரு தலைமை அதிகாரி, தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அண்டு எ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். அந்த ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன செய்வாங்க? மாறுபாடு இருக்கும். த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஈச் ஹை கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த பிரசிடெண்ட். இந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற பிரசிடெண்ட், ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? பிரசிடெண்ட். ஆஸ் ப்ரெசென்ட் தேர் ஆர் 25 ஹைகோர்ட்ஸ் ஃபார் 28 ஸ்டேட்ஸ். 28 ஸ்டேட்ஸில் எத்தனை ஹைகோர்ட் இருக்குது? 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். இன்க்ளூடிங் நியூ ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1st January 2019. நியூவாக ஆந்திர பிரதேஷில் ஒரு ஹைகோர்ட்ஸ் வந்து உருவாகிருக்கு. அதுவும் எப்போ உருவாகிருக்கு? 1st January 2019 அட் த பிரின்சிபல் சீட் ஆஃப் த அமராவதி. எங்கே இருக்குன்னா அமராவதி. அண்ட் 9 யூனியன் territories. See the, do you know the High Court of Madras is the one of the 3 high courts in India established in the 3 presidency towns of Bombay, Calcutta and Madras. 3 இடத்துல
குயின் விக்டோரியா பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது என்னவாயிருச்சு, ஹைகோர்ட் வந்து இருந்துச்சு. பியரிங் ஏ டேட், எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் உருவாக்குனாங்க அப்படின்னா June 26, 1862. The High Court building is the second largest judicial complex in the world after London. First judicial along இருக்கக்கூடிய வேர்ல்டுலேயே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து லண்டனில், செகண்ட் எங்கே இருக்குது, இந்தியாவில். இதெல்லாம் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, குயின் விக்டோரியா பீரியடில் இங்கிலாந்து இருக்கும்போது ரூல் பண்ணும்போது, பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போதே இந்த ஹை கோர்ட்ஸ் வந்து இந்த 3 பிரசிடென்சிலையும் உருவாயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஜுடிஷியேஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஹை கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜுடிஷியேஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஆல்ரெடி வி ஸ்டடிட் ஒரிஜினல் ஜுடிஷியேஷன், அப்ளீடு ஜுடிஷியேஷன் அப்படின்றது. ஒரிஜினல் ஜுடிஷியேஷன் அப்படின்றது டைரெக்டாக நம்ம ஹை கோர்ட்டில் போய் மூவ் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரிஜினல் ஜுடிஷியேஷன். அப்பீல்டு ஜுடிஷியேஷன் அப்படின்றது மேல்முறையீடு அப்படின்னு சொல்கிறது தான் அப்பீல்டு ஜுடிஷியேஷன். In their judicial capacity, the high courts of the presidency towns, எங்கெல்லாம் அந்த ஹை கோர்ட் இருக்குன்னு பார்த்துருந்தோம், பாம்பே, கல்கத்தா அண்ட் மெட்ராஸ் have both original and appealed jurisdiction, while other high court have mostly appealed jurisdiction. ஃபஸ்ட்டு இந்த 3 இடத்துல மட்டும்தான் என்ன இருந்துச்சு, ஹை கோர்ட் இருந்துச்சு. இதில் மட்டும்தான் பீப்புள்ஸ் வந்து டைரெக்டாக என்ன செய்வாங்க, மூவ் பண்ணுவாங்க. ஒன்லி இஸ் த மேட்டர் ஆஃப் அட்மையர்லி தொழில் நிர்வாக சம்பந்தமாக இருக்கிறோம். ப்ராபேட் மீன்ஸ் சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடியது. மேட்ரிமோனியல்னால் மேரேஜ் ஆர் டிவோர்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எப்படி நம்ம வந்து ஹை கோர்ட்டுக்கு அணுகுமுறைவாங்க, அட்மையர்லி அண்ட் ப்ராபேட் அண்ட் மேட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா கோர்ட்டை அவமதிக்கிறது, ஒரு கோர்ட்டுக்கு மரியாதை செலுத்துறது இல்லை. இந்த மாதிரியான கேஸஸ் தான் இந்த ஹை கோர்ட்டில் ஃபைல் ஆகும். தே ஹாவ் ஒரிஜினல் ஜுடிஷியேஷன். த பிரசிடென்சி ஹை கோர்ட் ஹாவ் ஒரிஜினல் ஜுடிஷியேஷன் in which the amount involved more than 2000 and criminal more than 2000 and in criminal cases which are committed to them by the presidential மெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு 2000 எதுக்கெலாம், அட்மையர்லி, ப்ராபேட் அண்ட் மேட்ரிமோனியலுக்கெலாம் ஒவ்வொரு கேஸுக்கும் எவ்வளோ மட்டும்தான் அவங்களுக்கு அமௌண்ட் ஆகுது, 2000 மட்டும்தான் செலவாகுது. அண்ட் அந்த கிரிமினல் கேசஸ்னால் என்னது, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, அதை தான் கிரிமினல் குற்றவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கூட பிரசிடென்சியோட மெஜிஸ்ட்ரேஷனில் தான் இது ஒரிஜினல் ஹை கோர்ட்டில் அப்பீல்ட் ஆகிருக்கும். தட் இஸ் அ ஒரிஜினல் ஜுடிஷியேஷன். டைரக்ட்லி case filed for the high court, it is called the original judiciation. Next one, appealed judiciation means மேல்முறையீட்டு நீதி மனு அப்படின்னு சொல்கிறது தான் அப்பீல்டு ஜுடிஷியேஷன். as court of appeal, high court entertain the appeals in civil and criminal cases for their subordinate court as well as on their own. என்ன செய்வாங்க, சிவிலாக இருக்குது, கிரிமினலாக இருக்குது அப்படின்னா தன்னோட குற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் என்ன செய்வாங்க, மேலே வந்து என்ன செய்வாங்க, முறையீடு செய்கிறாங்க. they have however no jurisdiction over the tribunals established under the law relating the armed forces of the கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரியில் இந்த நீதித்துறை அப்படின்றது வந்து தனித்து செயல்படக்கூடியது. அது வந்து ஆர்ம்டு மிலிட்ரியோட இதை மட்டும் நம்ம என்ன செய்கிறதில்ல, நீதித்துறை வந்து கவனிக்கிறதில்ல. மிலிட்ரியோட ட்ரிபுலைன்ஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் த லா அப்படின்றது மிலிட்ரிக்கு உள்ளது மட்டும் அந்த தனித்துவமாக இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு லாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிட் ஜுடிஷியேஷன். ரிட் அப்படின்னாலே ஆர்டர் ஆர் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆர் கமாண்ட்
இந்த ரிட்டன் கமாண்டில் எழுதி கீழே கோர்ட்டோட சீல் இருக்கும், அதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்டரை எழுதியிருப்பாங்க, ஒரு லாவை எழுதி அதில் வந்து கீழே என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு கோர்ட்டோட சிம்பிள், இந்த ஜட்ஜோட சைனோட ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடியதை தான் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டிங் கமாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ரிட் அப்படின்றது. அண்டர் ஆர்டிக்கல் 226 the constitution, the high court are given power of issuing writs not only for the enforcement of the fundamental rights. இது வந்து எதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக, பட் ஆல்சோ ஃபார் அதர் பர்பஸஸ் for in exercise of the powers. A court many issue the same type of writs, order or direction with the Supreme Court is empowered the issue Article 32. Supreme Courtல Article 32 படி ரிட் ஜுடிஸ்ட்ரேஷன் இருக்கும். லிசன் கேர்ஃபுல்லிமா, இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் ஆர்டிக்கல் வந்து 32 படி இருக்கும். ஹை கோர்ட்டில் ரிட்டோட ஆர்டிக்கல் வந்து 226 படி இருக்கும். The jurisdiction to issue the writs under this article is large in the case of High Court, for which the Supreme Court can issue them only where a fundamental has been infringed. A High Court has issued them not only in such cases but also where the ordinary legal rights have been infringed. இதில் சிவில் கிரிமினல் கோர்ட்ஸ் அந்த கேசஸை மட்டும் எடுக்காமல் ஆர்டினரியாக சட்டவிரோதம் இல்லாமல் லீகலாக சட்டமுறையாக செய்யக்கூடியதை மட்டும்தான் இந்த ரிட் கமாண்டில் கொடுக்கக்கூடியது. இட் ஹேஸ் பவர் டு இஷ்யூ த 5 kinds. இந்த ரிட் வந்து 5 kindsஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஹெப்பிஸ் கார்பஸஸ். நம்ம ப்ரீவியஸ் லெசனில் இதை பற்றி விரிவாக படிச்சிருப்போம், இருந்தாலும் சொல்கிறேன். ஹெப்பிஸ் கார்பஸஸ், மேண்டமம்ஸ், ப்ராகிப்ஷன், கோவாரண்டோ, சிட்ராடி இப்படின்றது தான் அந்த ரிட்டோட 5 ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் ஹெப்பிஸ் கார்பஸஸ் அப்படின்றது ஒருத்தரை வந்து கைது பண்ணிடுறாங்க, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவரை ப்ரிசன் ஆக்கியிருக்காங்க, அவரை வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கிறது. அதை தான் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கோர்ட்டு விசாரித்து அவங்களுக்கு வந்து லீகலா இல்லீகலா அப்படின்றத அவங்க ரிட்டன் டாக்குமெண்ட்டில் அவங்க வந்து ஆர்டரை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹெப்பிஸ் கார்பஸஸ் அப்படின்றது. ஒரு குற்றவாளி கூட என்ன செய்யக்கூடாது, தண்டனையே அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது, ஒரு நிரபராதி கூட குற்றத்தை சுமக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் ஹெப்பிஸ் கார்பஸஸ் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மேண்டமம்ஸ் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், கோஆப்ரேஷனாக இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். அவங்களோட டியூட்டீஸை வந்து கரெக்டாக செய்யலை, அவங்களோட டியூட்டீஸை அவங்களோட கவர்மெண்ட் ஆர்டர் படி அவங்களோட டியூட்டீஸை செய்யலை, இல்லீகலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபைல் பண்ணக்கூடியது தான் மேண்டமம்ஸ் அப்படின்றது. ப்ராஹிப்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராஹிப்டட் ஏரியா, இட் இஸ் எ ப்ராஹிப்டட் ஏரியா, இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல கேஸ் கொடுத்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன செய்வாங்க, இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க, ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ ஃபைல் பண்ணும்போது அந்த கோர்ட்டில் கேட்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் என்ன செய்யணும், இவங்க கொடுக்கணும். அதுக்கு எந்த தடையும் செய்யக்கூடாது, அதுதான் ப்ராகிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் கோவாரண்டோ அப்படின்றது ஒரு பர்சன் வந்து பப்ளிக்காக இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள வந்து என்ன செய்கிறது, அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது, கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கிறது. அவங்களோட ஒரு ஒர்க்குக்காக அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இது என்னோடது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து இது என்னோட வேலை தான், இது எனக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 தரப்பையும் விசாரித்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுக்கறது தான் கோவாரண்டோ அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் சிட்ரியாட்ரி.
Citriati means the right citriati issued by the powers court. அடுத்து வந்து இப்போ ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அவங்களுக்கு அந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து வந்து அதை என்ன செய்கிறாங்க, ஹை கோர்ட் ஃபஸ்ட்டு ஹை கோர்ட் போகிறாங்க, அவங்களுக்கு அந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து அவங்க என்ன செய்யலாம், வேறு ஒரு கோர்ட்டுக்கு அதே கேஸை அப்பீல் பண்ணலாம். அதான் அப்ளீடு ஜுடிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கோம். இதே மாதிரி அவங்க கோர்ட்டு வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இவங்க வந்து என்ன செய்யணும், சப்மிட் பண்ணணும். அதுதான் சிட்ரியாட்டி அப்படின்றது. ஓகே, இதுதான் ரிட் ஜுடிஸ்ட்ரேஷனோட 5 ரைட்ஸ். வாட் ஆர் த 5? ஹெபிஸ் கார்பஸஸ், மேண்டமன்ஸ், ப்ரொஹிபிஷன், க்ரோ வாரண்டோ அண்ட் சிட்ரியாடி அப்படின்றது. ஓகே, இன்னும் உங்களோட நியூ புக்கில்மா இதை ப்ரீஃபாக கொடுக்கல உங்களுக்கு. இவ்வளோ ரிட் ஜுடிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் ஹெட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சூப்பர்வைசரி ஜுடிஸ்ட்ரேஷன். இதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, எதை மேற்பார்வை செய்கிறது, இந்த நீதித்துறையில் வந்து மேற்பார்வையிடுதல். ஹை கோர்ட் ஹேஸ் த பவர் ஆஃப் த சூப்பர் இன்டென்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் ஆஃப் த ட்ரிபுனல்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் இட் த ட்ரெடிஷ்னல் டெரிட்டோரியல் ஜுடிஸ்ட்ரேஷன் எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட். மிலிட்ரி கோர்ட்டை தவிர மித்த எல்லா சப்பார்டினேட் கோர்ட்டு, தாலுக்காவில் இருக்க கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு எல்லாத்தையும் மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, ஹை கோர்ட்ஸ்க்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், கால் ஃபார் ரிட்டன் ஃபார் தம். எல்லாருக்கும் என்ன செய்யலாம், அழைப்புகளை விடுக்கலாம். மேக் அண்ட் இஷ்யூ ஜென்ரல் ரூல் அண்ட் prescribe forms for regulating the practice for producing of them. நிறைய ரூல்ஸ் வந்து கொடுக்குறது, அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் இவங்களோட ஒர்க்கு. prescribe the forms in which books entails and account for keep by them. அவங்களோட ஃபார்ம்ஸ் எப்போ நடந்திருந்தாலும், கேஸ் ஃபைலானாலும் அந்த ஃபார்ம்ஸ், அந்த ரெக்கார்டு, அந்த அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக இருக்கணும். செட்டில் த ஃபீஸ் பேயபிள் ஃபார் த ஷெரீஃப், கிளர்க், ஆஃபீஸர், லீகல் பார்ட்டிஷனர் ஆஃப் தம். எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கணும், அவங்க கிளர்க்கு, ஆஃபீஸில் இருக்க எல்லா ஒர்க்கையுமே சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் சூப்பர்வைஸ்டு ஜுடிஸ்ட்ரேஷன். லிசன்மா, இந்த நியூ புக்கில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஓவர் சப்பார்டினேட் கோர்ட் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி ஹை கோர்ட்டோட வேலை, அடுத்த வேலை என்னன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது. எதை கண்ட்ரோல் பண்ணுறது, தாலுக்கா கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, தாலுக்கா கோர்ட் அப்படின்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதான் சப்பார்டினேட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேராகிராஃப் உங்கள் புக்கில் இல்லை. நெக்ஸ்ட் பேராகிராஃப் இருக்குது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. All the decision of the degrees issued by the High Court and printed and are kept as a record for the future reference by court as well as by the lawyers and the need the arrears. Thus is all acts of கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு எதுக்கு தேவைப்படுது, எப்போ வேணாலும் அந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அது வந்து பாஸ் ஆனாலும் சரி, ஆனால் என்ன இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு எப்போ கேட்டாலும் அவங்க எடுத்து கொடுக்கணும். அந்த ரெக்கார்ட்ஸை வந்து எப்போ கொடுக்கணும், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்திருந்த ஃபைலை கூட திடீர்னு கேட்டால் அந்த ரெக்கார்டை கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த இதெல்லாம் பிரிண்டிங்கில் கரெக்டாக அந்த எவிடன்ஸை வச்சுருக்கணும். அதுக்கு பேர் தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்ருக்கு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள், பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு பேராகிராஃப் உங்கள் புக்கில் இருக்கும். அது நியூ புக்கில் இல்லை. இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுமா. see this picture, statue of நீதி கண்ட சோழன். நீதி கண்ட சோழன் அப்படின்ற ஒரு பிக்சர்ஸ் வந்து ஸ்டாச்சு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற பிக்சர்ஸை உனக்கு கொடுத்துருக்காங்க. recap summary பாருங்க. The governor is the constitutional head of the state executive. The chief minister is appointed by the governor of the state. The council of ministers collected the responsible of the state legislature. The legislative assembly is the real center of power in the
state. At present there are 25 high courts, 28 states and union territories in India. இதோட ஃபஸ்ட் வேல்யூமில் சிவிக்ஸ் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. மார்க் த புக் எக்ஸசைஸ். நவ் மார்க் த புக் எக்ஸசைஸ். See the choose the correct answer. The governor of the state is appointment by the option C president. The speaker of state is a D none of this. Third question, which among the following not one of the power of the governor? Diplomatic. Fourth question, who can nominate one representative of Anglo-Indian community to the state legislature? யாரை வந்து நியமனம் பண்ணுவாங்க? The governor. Option B governor. The minimum age for the member of legislative council is 30 years. C 30 years. Which one of the following states does not possess the bicameral legislature? Which one of the following state does not possess the bicameral legislature? Option C Tamil Nadu. The High Court in India were first started at Calcutta. Option A Calcutta, Bombay and Madras. Tenth question, which of the following state have common high court? Punjab and Haryana. உங்கள் புக்கில் இருக்கிற கொஷினை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. இல்லாத கொஷினுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து திரும்ப சொல்கிறேன். உங்கள் புக்கை எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோ. த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயின்மெண்ட் பை த பிரசிடெண்ட். செகண்ட் கொஷின், த ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் none of this. Third question, which among the following is not one of the powers of the governor? Diplomatic. Fourth question, who can nominate one representative of the Anglo-Indian community to the state legislative assembly? Option B the governor. The governor does not appoint. Fifth question, உன் புக்கில் இருக்க ஃபிஃப்த் கொஷின் பாரு. The governor does not appoint judges of the high court. Sixth question, the chief minister of the state is appointed by the governor. Seventh question, the state council of minister is headed by the chief minister. Eighth question, the legislative council is a permanent house. The minimum age for the membership of the legislative council is option C 30 years. 10th question, in your book 10th question, the members of legislative council are option C elected by local bodies, graduate, teacher, legislative assembly, etc. 11th question, which one of the following state does not possess the bicameral legislature? Tamil Nadu. 12th question, the high court in India were first started in Calcutta, Bombay, Madras. Which of the following state have common high court? Punjab and Haryana. Okay, next one, fill up. Governor of the state government surrendered his resignation to president. First question answer is the president. Second one, members of the legislative assembly, MLAs elected by the people. MLAs elected by the people. The DAS Act of the Chancellor of University in the state.
Third question, dash is the chancellor of university in the state? Governor. Third answer is the governor. Fourth one, the chairman and the member of the state public service commission can be removed only by the president. See the match. The governor cannot vote for grants. Chief minister, head of the government. Council of minister, responsible for the assemblies. MLC. First one, match the following. First one, governor, head of the state. Chief minister, head of the government. Council of minister, responsible for the assembly. MLC, cannot vote for grant. Armed forces, tribunals. Assertion reason, there are limitation of the legislative authority of the state legislature. Reason, certain bill of the state list can be introduced the state legislature only with the presidential approval. Both A and R true. R is the correct reason for A. Next question, we already marked the first two question. Third question, what is the original jurisdiction of High Court? Original jurisdiction of High Court. உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 204 எடுத்துக்கோங்க. 204, take a page number 204. Third question answer, page number 204. 204ல லாஸ்ட் பேராகிராஃப் இது ஃபுல்லாக என்ன இருக்குது? ஒரிஜினல் jurisdiction. இது ஆன்சர் தேர்ட் கொஷின். ஆன்சர் இன் தேர்ட் கொஷின். அம்மா லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம உன்னோட புக்கில் இது ஃபோர்த்து கொஷினாக இருக்கும், அது தேர்டாக மாற்றிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாரு. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த அப்பீல்டு ஜுடிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஹை கோர்ட்? நெக்ஸ்ட் பேராகிராஃப்லேயே இருக்குது பாருங்கள், அப்ளீடு ஜுடிஸ்ட்ரேஷன். அதே சேம் பேஜில் இதை ஃபோர்த்து கொஷினாக மாற்றிக்கோங்க. சி த நியூ புக்கில் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் கிடையாது. என்ன கொஷின்? ஃபஸ்ட்டு கொஷின், ஹவு த ஸ்டேட் ஆஃப் த ஜம்மு காஷ்மீர் டிஃபர் ஃப்ரம் ஒன் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷினை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. ஃபஸ்ட்டு கொஷின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கிடையாது. செகண்ட் கொஷினும் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு, அப்பாயின்மெண்ட், ஜுடிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளீடு ஜுடிஸ்ட்ரேஷன். இந்த 4 கொஷின் 2 மார்க் மட்டும்தான் உன்னோட புக்கில் இருக்குது. ஓகே, ஸ்டடி திஸ் கொஷின் ஃபார் திஸ் வீக். இந்த டே வந்து இந்த ஜுடிஷியரியில் இருந்து மட்டும்தான் 1 வேர்டு 2 மார்க்கு, இதில் இருந்தே ஒரு 5 மார்க்கும் டெஸ்ட் இருக்கும். ஓகே, thank you students. Thank you students. Next class, next video, we will see the new lesson and a new topic. Thank you.